ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே மார்க்கெட் போயாச்சு. மெரினா பீச்சில் தான் வாங்கினோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான், அது என்னமோ தெரியல, நான் போகிறப்பெல்லாம் நான் எந்த மீனை விரும்பி சாப்பிடுவேனோ அது மட்டும்தான் எனக்கு கண்ணில் கிடைக்கிது. நான் பார்க்கவும் செய்கிறேன். வேறு எதுவும் எனக்கு வாங்கவும் தெரியல. ஏன்னா நான் அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால. இது எப்பொழுதும் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். கடிசை இதுவும் கிடச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் காலைல 6:30க்கே போயிட்டேன். 6:30 மணிக்கெலாம் போனனால அவங்களுக்கு ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள்கிட்ட நாக்கு மீன் இருந்துச்சு, ஒருத்தவங்கள்ட்ட காணாங்கத்தை. இதுதான் 3 ஆப்ஷன் தான் எனக்கு. ஆனால் 3 ஆப்ஷனில் 3மே நான் சாப்பிட்ற மீன். வேறு ஏதாவது இருந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன். எப்பொழுதும் வாங்கி வாங்கி பழகிட்டனால அந்த மீன்லாம் எனக்கு நல்லா இருக்கும்னு தெரியறனால அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே அழகாக வந்துடுவேன். இப்போ இந்த காரப்பொடி பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு தனியாக வாங்கினேன். குழம்புக்கு நல்லாயிருக்கும் காரப்பொடி, நல்லதும் கூட. நல்லா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா குழம்பு கொதிக்க வச்சுட்டு இந்த காரப்பொடியை போடணும், இல்லைன்னா உடஞ்சி வந்துடும். முள் தனியாக, மீன் தனியாக. அதனால் நல்லா குழம்பு கொதித்த பிறகு போடலாம். அந்த கடிசை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த கடிசை வந்து 200 ரூபா. அதுக்கப்புறம் வாங்கினோம். அவர்கிட்ட சில்லறை இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். அதனால் சரின்னு இன்னும் கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த காணாங்கத்தை மீனை பார்த்திங்கன்னா 3 மீன் 100 ரூபான்னு கொடுத்தாரு. எக்ஸ்பென்சிவாக என்னான்னு தெரில. நான் அதிகமாக காணாங்கத்தை வாங்கினதில்லை. 200 ரூபாய்க்கு தான் தருவேன்னு சொன்னார். நம்ம ஏற்கனவே மீன் வாங்கினனால ஓகேன்ட்டு தந்தார். இது ஃப்ரீயாக போட்டார். இந்த கிழங்கா மீன் நான் தான் கேட்டோம், கொடுங்க அப்படின்னோடனே சரின்ட்டு போட்டார். இதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கின மீன். இதெல்லாம் ரீசனபிள் ப்ரைஸா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லாம் சேர்த்து 350 ரூபா வந்துச்சு. இந்த காணாங்கத்தை 100, இது ஃப்ரீ, இதுக்கு 50, இது 200. இதுதான் இன்றைக்கி வாங்கின மீன். உங்களுக்கு இந்த மீனில் எந்த மீன் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.